பறவைகள் அழுவதில்லை, பரவசமாய் பறப்பதினால். விலங்குகள் புலம்புவதில்லை, விலங்கிடாமல் இருப்பதினால். நெருக்கும் குளும் நீர் நெருப்பாக கொதிக்கலாம், ஓடும் நதி நீர் ஒருபோதும் சுடுவதில்லை. சிறையை விட கொடியது அறைக்குள்ளே கிடப்பது, சொர்க்கத்தை விட இனியது சுற்றுலாவில் இருப்பது. கண்களுக்கும் பசி எடுக்கும் காட்சிகளை உணவாக்கு, கல்லீரல் நூரை இறக்கு, புது காற்றை விருந்தாக்கு. கண்கள் இன்புற்றால் இதயமும் இன்புறும், காட்சிகள் மாறாதிருந்தால் கண்களும் சோர்வுறும். இதயம் இன்புற இடமாற்றம் அவசியம், பயணத்தில் பதுங்கியிருக்கு மகிழ்ச்சியின் ரகசியம். மகிழ்ச்சியின் ரகசியம். Just 200 or 250 or 2 hours. கண்டென்ட் கிடைச்சிருக்கும், மிஸ் ஆயிடுச்சு. எங்க நாம போறோம்? டோராவோட வீட்டுக்கு. ஆமாடா, இந்த காம்பினேஷன் அப்படிதான் இருக்கு. டோரா தான் கூட்டிட்டு போறாரு. கிளிக் பண்ண இடத்துக்கு தான் டோரா கூட்டிட்டு போவோம். டோரா அவன் இஷ்டத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ஏரி, சுரங்கப்பாதை, ஆகாயத்துல இருக்கிற வானவில். டோரா வந்து மேப் டோராவே பார்க்கும். பேக் மாட்டீங்க. பேக் பேக் எங்க நம்ம போறோம்? டோரா வீட்டுக்கு. டோரா வீடு எது? கோவா. அதெல்லாம் கோவா நம்ம இன்னும் டிக்ளேர் பண்ணல. அந்த இடத்த நீங்க கண்டுபிடிச்சிட்டே இருங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? காடு, மலை, ஒரு அருமையான அருவி. இவ்வளோ நேரம் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தோம், இப்போ சாவ போகிறோம். ஓடிட்டு தான் இருக்கு. பயங்கரமா இருக்குடா. ஒரு மலை இறங்கியடா கோவா போன பின்னாடி ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல? உனக்கு வேணும்னா முதுக பாருடா, போடா. இறக்கி விட்டுவா. நான் பார்க்க மாட்டேன்டா, எனக்கு வேணாம்டா. என்னடா இது? என்னடா மேப் இது? இருடா, கோவாக்கு தானே நான் கூட்டிட்டு வரேன். நீங்க எப்படிலாம் ரிவீல் பண்ணணும்னு வச்சிருந்து தெரியுமாடா பிளாக்ல? அதை இப்படி ரிவீல் பண்ண விட்டீங்களேடா. யாரா ஐயோ, நம்மளதான் பிக்கப் பண்ண வந்தா நகைக்கடை மாதிரி. கீழே பாரு. இருடா, பார்க்க முடிஞ்சா பார்க்க மாட்டோமா? எந்த மலை ஏறி இறங்கிட்டு இருக்கோம்? டேய் இருடா, மலை இறங்குறது போய் ஏறுற மாதிரி மறிச்சிரு அது பாட்டுக்கு. அதான் கேக்குறேன். லைவ் டிலே ஆகுது. ஐயோ, லைவ் டிலே இல்லடா, யாரோ வராங்க எதிர்க்க. சரி சரி, நாங்க போயிடுறோம். நீங்க போங்க அந்த பெண்ட்ல. என்னடா கத்துனான்ல? ஆமா, தப்பா ஓட்டுறோமோ? டேய், நான் ஊட்டி கூட இன்னும் ஓட்டலடா. என்ன கூட்டின்னு வந்து எங்கேயோ ஹேர்பின் பெண்டா. டேய், கோவாக்கு இதுதான் ரூட்டாடா? ரோட் ட்ரிப்புன்னானுங்க. கொஞ்சம் தூரத்துல மாறுது, அது கொஞ்சம் தூரம் போக மாட்டேறதா என் கேள்வி. இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, இதையும் தாண்டிடலாம். ஃபினிஷிங் சம்பவம் தான் பயங்கரமா இருக்குன்னுவாங்க. ஸ்மூத்தா வந்துட்டு இருந்தாடா எவ்வளவு நேரம். அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா வந்துடும். ஓடாதடா, செய்ய மாட்டேன். அடிச்சு என்ன பண்றோம்? எஸ் ரோடு வருது. சரி 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 சரி.
மூஞ்சிலே வச்சாங்க. இதுவா கம்பெனி இருக்கு. யோசிப்பேன் சோலோ டிராவலிங் பண்றேன் அந்த இடத்துல. நான் பைக்ல வரேன்னா நீ கண்டிப்பா வரணும்டா. நீ செத்துருவோட ஹார்ட் அட்டாக் வந்து. பைக்ல யாருமே போகல ஆக்சுவலா. போல அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க மட்டும்தான் போயிட்டு இருக்காங்க. லிட்டரலா பைக்ல அவங்க மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க. இல்லடா யோசிச்சு பாருங்க, இந்த ஃபாரஸ்ட்குள்ள வந்தோடனே எவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம். திடீர்னு காணாம போயிட்டானுங்க. எனக்கு wolf sound கேக்குது. அதான் திடீர்னு காணாம போயிட்டானுங்க ஒரு செட்டு. இன்னொரு செட்டு வந்து எங்கேயோ திடீர்னு கொளுத்தி விட்டு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஃபன் என்னன்னா ஃபன்னெல்லாம் இருக்கா அவனுக்கு? எனக்கு இல்லடா, அவனுக்கு எனக்குடா. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அசால்ட்டா அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்கடா. நடந்து போனா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் அது. இல்லடா இன்னொரு ஸ்லாங்ல யோசிச்சு பாரு. அந்த வண்டி இருக்கு, அந்த இந்த வண்டிலாம் இருக்குல்ல, குச்சிங்கெல்லாம் எடுத்துட்டு போனானுங்களே, அவனுங்களாம் இதுல தானே வந்திருக்கானுங்க. கொச்சியா பேம்பூஸா அது என்ன அவனுங்க உள்ளூர்காரங்க. ஆல்மோஸ்ட் ப்ரோ ரிட்டர்ன்லாம் இப்படி வரது கஷ்டம் ப்ரோ. டைரக்டா கார் ஷிஃப்ட் பண்ணுறோம். காது பயங்கரமா அடிச்சிக்கிச்சு. இறங்கினோடனே பாகா பீச்சை பாக்குறோம். எனக்கு வேற கேக்குது. உனக்கு கேக்குதுரோ உன் காது, நீங்க வச்சுக்கோங்க சார். சும்மா எடுத்து சரி 2 பேரும் இறங்கிக்கிறீங்களா? நசார் லைட் போட்டியா? போட்டுட்டானா? போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யாருமே போட்டு இதெல்லாம் ரெஸ்ட் எடுக்கலாம். காரை போயிட்டு நான் ரெஸ்ட் கூட போடுறேன். டைம் என்ன? கேட்காத போ, வேணாம் சொல்றதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்ம 3 பேர் இப்போ ஒத்துமையா இருக்கும். டைம் சொன்னா செத்துறிடுவேன். ஒத்துமை நமக்குள்ளேயா? இன்னும் ½ hourல போகணுமா? சேஃப்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். எனக்கு கொஞ்சம் ரோடு ஸ்ட்ரைட்டான மட்டும் மேப்பை பார்த்து சொல்லுங்க. நான் செகண்ட் கூட மேப் பார்க்குறேன். கார் இல்லைடா அவங்க. லைட்டு மட்டும் தான் தெரியுது. சிமிலர் நான் எடுத்துட்டான். ஆக்சுவலி நானும் ஐபி போட்டிருக்கேன். அது கிடக்காயிடும். என்னடா ரிவர்ஸில் போயிட்டுருக்கேன் மேப்பில்? இல்லை மேப் டிலே ஆகுது. சிக்னல் இல்லை ஃபாரஸ்ட்டில். என்னடா இருக்காங்க. எப்படிடா போகணும்? கரெக்டாக சரி ஸ்லோவாக போகிறான்ட்டு அவ்வளோதான். இந்த பாட்டு இருக்கு ஆஃப் த வாய்ஸஸ். இதுதான் சீட் பெல்ட் இல்லை வாட்டர் பாட்டில் ஏதாவது நாங்கள் இருக்கோம்டா சவுண்ட் இல்லை. யாரோ வராங்கடா. என்னடா வந்து உனக்கு காணும்? என்னோட லைட் வந்ததுல வருது வந்துட்டு தான் இருக்கேன். தெரியுது ரெண்டு மந்த்தான். நீ காணாமல் போயிடு. அவனை சர்ப்ரைஸ் பண்ணி மாற்றி சர்ப்ரைஸ் பண்ணி ஷாக் ஆகி பார்த்து ஆல்மோஸ்ட் இறங்கியாச்சுடா. இதுக்கப்புறமும் இன்னொரு செட் ஆஃப் ஹேர் பின் பென்ஸ் வந்துச்சுன்னா நான் கடுப்பாயிடுவேன் சொல்லிட்டேன். வாடரா இதை பார்த்தா கோவாக்குள்ள வர மாதிரியே இல்லையடா. பிரச்சனை இல்லை, ஜிபிஎஸ் இருக்கு. ஆனால் பயமா இருக்கு. வாட்டர் மட்டும் தான் ஊற்றிட்டு அதை எடுத்து வேலையா போடுவாது. நம்மளோட பெரிய பயத்தில் இருக்கான் போல. இவன் பின்னாடியே போயிடுவோம். துரத்துல அவன் ஃபாஸ்டா இறங்கணும், நம்மளும் பின்னாடியே இறங்கணும். இல்லடா அவன் ரெகுலர் டிரைவர் மாதிரி இருக்கான்டா. ரூட்டு தெரிஞ்ச மாதிரியே பார்த்துருப்பான்டா. பார்த்துட்டு சொல்லுவான் டிரைவராக இருக்கும் போல. மரட்டு இல்லை, ஓட்ட தெரியாதுன்னு நினச்சிருப்பான். காது செம்மையாக அடிச்சிருச்சுறான். ஆமாம், எக்ஸ்ட்ரா நிறுத்தி ஓப்பன் பண்ணி பிரேக் எடுக்கணும். தாராளமாக எதை இட்டி பார்த்துட்டு போச்சுன்னா இருக்கு. அலையெல்லாம் சுற்றுலாம். நைட் அப்புறம் பாகா பீச்சா? டயர் பார்க்க போறியா? பாரு தாராளமா போய் பாருங்கப்பா. நான் விடியற வரைக்கும் ரூம் விட்டு வெளில வருதா இல்லை.
கார் எடுத்து பூட்டி இருக்கு. காருக்கு 30 லாக் போடுறான், எது? ஒரு 10 லாக் போடுறான். நான் பாத்ரூம்ல போய் பெட்டு போட்டு பத்து போங்க. பாத்ரூம்ல ஈஸியா உள்ள வந்துருவாங்கடா. பாத்ரூம்ல ஈஸியா உள்ள வந்துருவாங்க. இதுக்குதான் அந்த லேடி வந்து தைரியமா யூ கம் லேட் நோ ப்ராப்ளம் சொல்லிச்சா. அதுக்கு தெரிஞ்சிருக்கு இவனுங்க இந்த ரூட்ல வரும்போது மாட்டிப்பாடுங்க. ஏய் லெஃப்ட் போதுறா இங்க. இங்கடா லெஃப்ட் காட்டுது. கரெக்ட் ஆயிடுச்சு. பெண்டாவதுடா. ரெண்டாவதா? ரெண்டாவது என்ன? எனக்கும் 2 தான் கேட்டுது. அங்கிள் ஏய் யாரா என்னடா டியூப்லைட் மாட்டிட்டு போறான். கைஸ் வண்டி போக மாட்டேங்குது. எப்பெல்லாம் பயமுத்துற உனக்கு மனசாச்சு இருக்கா? ஒரு செகண்ட் லைட் ஆஃப் பண்ண பொறுமையா போகும்போது இங்க வேற ஏதோ லைட் எரியுது. அது ஒரு light எப்பவுமே எரியும். எப்படி பார்த்தாலும் எரிஞ்சுட்டே இருக்கும். இப்போ வர உனக்கு வண்டி அதுவும் போடுமாடா? இதான் போனா வண்டி ரன்னிங்லேயே ஆஃப் பண்ணாதான் உண்டு. அதுவும் ஆஃப் ஆகாது. இவனடா புகை வண்டி மாதிரி வரான். அவ்வளோதான் ஹேஸ்ட் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. ரோடு சைடுதான். என்ன பண்றது சொல்லு. கோவா ரூட் இது. வரானுங்க. சரி எல்லாரும் ஆன்ல தான் வச்சிருந்தேன். யார் ஆஃப் பண்ண? நானா பண்ணேன். நீதான் பண்ண. ஓகே வண்டி ரெக்கார்ட் ஆகுது. ஆடியோ ஏதோ ஆயிட்டு இருக்கு. டேய் எனக்கு அந்த இந்த படம் மாதிரி ஏதோ ஒரு படத்தில் வரும். எண்டு வரைக்கும் டென்ஷனில் போயிட்டு எண்டில் வந்து செவரு உடச்சிக்கிட்டு போய் ரேஸ் முடிப்பாருங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் தான் அதுவும், வேறு எதுவும் இருக்காது அந்த மாதிரி. என்னடா டெஸ்டினேஷன் வரவே மாட்டேங்குது. 40 கிலோமீட்டர் இருக்கா? 40 கிலோமீட்டர் இருக்கா? பாரு. அப்படியா? இல்லை அட்லீஸ்ட் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணுறீங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஏரியாவில் தான் நம்ம வீடு போட்டிருக்கோன்னு அர்த்தம். ஸ்ட்ரீட் லைட்ஸ் அது இருக்கேடா. ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு. இவன் யாரா இங்க நின்று யாரா நீங்க? வித்தியாசமா நல்லா இருக்கீங்கடா. இவ்வளோ நேரம் 10 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்கடா. அதுவும் ராத்திரி 9 மணிக்கு அங்க நின்று என்னடா பண்றாங்க? ஸ்விக்கி போட்டிருப்பான் போல. ஆக்சுவலாக ஒன்று சொல்லட்டுமா? இது மத்தியானம் வந்தால் செம்ம ரூட்டு. காலையில மத்தியானம் செம்ம ரூட்டு. விளையாடு. நைட்டு பயங்கரமான நைட்டு செம்ம டேஞ்சர். நைட்டு வந்து கொஞ்சம் யாருன்னா வரீங்க வியூவர்ஸ், வரீங்கன்னா டைப்பர் மாட்டிக்கோங்க. ஆமாம் வியூவர்ஸ் பார்த்து. நாட் அபவுட் பேய் பயோ, இட் இஸ் அபவுட் ஜோக் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருக்குமே திரும்பி கூட நாங்கள் பார்க்க மாட்டோம். அதை விட ஹைலைட் வந்து இப்போ அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது, இந்த மாதிரி தான் இந்த ரோடு இருக்குன்ட்டு. ஆனால் நாங்கள் வந்தப்போ அது நாங்கள் எதிர்பார்த்தது வேறு, நடக்கிறது டோட்டலாக வேறு. நான்லாம் வந்து பீச் சைட்லேயே அப்படியே போயிட்டு அந்த பீச்சஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு போவோம், வைப் பண்ணுவோன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இந்த ரோடெலாம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வாச்சதும் வந்து சரியில்லை, கூட வந்ததும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. எங்கள் அப்பா அடிப்பார், என்னடா ஆளே ப்ரோ நெட் எனக்கும் இல்லை ப்ரோ. டேய் யாருக்குமே சிம் வைக்காங்கடா. அப்போ இது எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கு? தெரியலடா. போடா 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 வேலை செய்கிற வரைக்கும் போடா. அப்புறம் நின்றுட்டா நின்று ஏதோ லைட்டை பார்த்துக்கிட்டு லைட்டை பார்த்து லைட் ஆஃப் பண்ணுறா. அவனும் பயத்தில் போயிட்டு இருக்கான். ஐயோ இருபுறம் அவன் இப்போதான் ஏறவே போகிறான். டேய் ரூட்டு தப்பாக போகிற மாதிரி இருக்குது எனக்கு. கேன்சல்லாம் பண்ணி இப்போ ரைட் எடுக்கணும்டா. ரைட் எடுக்கணுமா? அது இதோ பாடுறா. எங்கடா பாடுறா? கரெக்டாக தானே போயிட்டு இருக்கு. ஏதோ பருத்து பார்த்தா பந்து ஆனால் ஒரு சின்ன ஆன்சர் இருக்கு. ஆனால் மேப்பில் காட்டுற மாதிரி. ஆனால் கிலோமீட்டர்ஸ் குறையுது, ஸோ பெருசாக காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். சிக்னல் இல்லாததுனால தான் எனக்கு ரொம்ப யோசனை இருக்குது. டேய் நீ ரைட் நீ எந்த சத்தமும் போட்டாதரா, அமைதியாரா, நான் பார்த்துக்கிறேன்.
போயிட்டு இறங்கிட்டு கூட வேற எங்கேயாவது போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னன்னா திருப்பி ஹேர் பின் டச் வராமல் இருந்தால் ஓகே. ஆ மலை விட்டு இறங்கல இன்னும் தெரியலையே ப்ரோ, இறங்கலாம் தானே நினைக்கிறேன். ஏன்டா ஏறுது? ஏன்டா வாய் சும்மா இருக்காதா? நானும் இதுல அந்த ரெட் பாயிண்ட் லொகேஷன் காட்டணும்னு பாக்குறேன். என்ன பண்ணணுன்ற முடிச்சு கோவா கிளம்பி வந்ததே பெரிய சகசமா இருக்கே. ரிட்டர்ன்லாம் போகணுமா? வேலை மேலே போய் பார்த்தா ரூம் இருக்குதான். நானா இருக்க மாட்டேன். இதுதான் விஷயம் தெரிஞ்சா நேற்றே நம்ம கேன்சல் பண்ணிருக்கலாம் மேடம். சொல்றோம் இந்த ரூமுக்கு போட்டு இப்படி வரணும்னா இது ஷேர்ட் ரூம்டா. இப்ப மத்தவனுங்களாம் என்னடா பண்றானுங்க? வேற யாருமே இல்லையா? எப்படி இருக்கும் இப்போ? நான் ஓடிடுவேன்ப்பா, யோசிக்கவே மாட்டேன். 10,000 ரூபாயாவது கொஞ்சம் டெரரா இருக்காங்க. அதான் 10,000 ரூபாயாவது சரி, எதுவாக இருந்தாலும் சரி. என்ன வைக்கிட்டு இருக்க வேணாம்டா. ஆமா, யாருமே எல்லாம் கிளம்பிடலாம். சேஃப்டி, நம்ம சேஃப்டி தான் பார்க்கணும். 10,000 ருபீஸ். சரி அம்மா அவன் பார்த்து நெஞ்சில் அடிச்சுக்கிறது. ஐயோ இல்லடா, அந்த மிஸ்டை பார்த்தல, அந்த லைட் அடிச்சு போயிட்டு இருந்துச்சு. இந்த போர்டு நான் ஆல்ரெடி பார்த்தேன்டா. நீ எனக்கும் பார்த்த மாதிரி தானே இருக்கு. அந்த பசங்களையும் நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தானே எனக்கு இருந்துச்சு. இப்போ சுற்றுற இடத்தையும் சுற்றுறோம். ஃபோனில் டவர் இல்லையா? யார் ஃபோனில் டவர் இல்லை? எனக்கு இருக்குடா. இப்போ எடுத்து பாரு. எடுத்து ஃபோன் பண்ணிடு. ஃபோனை தான்டா காணும். ஃபோன் இந்த சைடு லைவ் லொகேஷன். என் ஃபோன் கீழே இருக்கா பாரு. கீழே தான் இருக்கு. எதுவுமே தெரியலடா. இல்லடா, அவன் சீட்டுக்கு கீழே இருக்குடா. எக்ஸாக்டா சீட்டை முன்னாடி தள்ளுறேன். இருக்குடா, கீழே தான்டா இருக்கு. எதுவுமே தெரியல ப்ரோ. ரைட்ல அப்படியே சென்டர்ல அந்த பாக்ஸ்லாம் இருக்கு நம்ம வந்து. ஃபோனை தான் யாரும் அந்த ஃபோன் எடுத்துருக்கோம். ஏன் எடுத்த நீ என்னாச்சு? நான் பாட்டுக்கு எடுக்கிறேன், அது பாட்டுக்கு விழுந்துச்சுடா. சரிடா டென்ஷன் ஆகாதுடா. பின்னாடி வந்து சூப்பர். எனக்கும் டவர் போயிடுச்சு. இவ்வளோ நேரம் இருந்தது. ஸ்பீடும் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகுதா? இங்கே பாரு. சம்பாதிச்சதெல்லாம் வீணா போயிடுமாடா. தாய்லாந்து சுத்தின விட்டாடு என்ன கூட்டிட்டு வந்து என்னடா இது கெட்ட பழக்கம். முட்டு போடுறதுக்கு அடிக்கணும்னா 4 அடி அடிச்சுட்டு விடுக்கடா. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து அதுவும் என்னையே டிரைவரா ஓட்ட விட்டு எக்ஸ்பர்ட்னு சொல்றான். எனக்கு ஏன் சந்திரமுகி காய்ச்சலால ஞாபகத்து வீட்டுலாம் ஆளுங்க இருக்கானுங்கடா. அதான் இன்னும் ஆச்சரியமா இருக்கு. மலையில இந்த வேலை இருக்குல்ல, எதுவாக இருந்தால் என்னடா எப்பறம் இங்கெல்லாம் இருக்க முடியுது? சின்ன ஹேண்டில் பண்ணலாம். ஜஸ்ட் 30 kilometers.
வேணாம் நான் யோசிப்பேன், அனிமல்ஸ் கேப்சர் பண்ண கேமரா வச்சுருக்காங்க. நாளைக்கு ஒரு i20 மட்டும் பிச்சுக்கின்னு போச்சுன்னு எல்லாருக்கும் தெரிய வருதான். காலைல தேடுவாங்க அந்த வண்டியை. எங்கே இருந்தாலும் அந்த நாய் கூட்டுவாங்க. கோவாவில் காலை விரிச்சு படுத்துருப்பான் சார். எஞ்சி வாங்க சார். பெங்களூர் ரயில்வேல ஓட்டி லட்சணமா கேமரா வைக்க தெரிஞ்ச உனக்கு இங்கே வர ட்ரிஃப்ட்லாம் பண்ணியிருக்கானுங்கடா இந்த இடத்துல. எதுவும் வந்துருக்கு. சரி வேணாம், எனக்கு எதுவும் வர மாதிரியே இருக்கு. ஒரு மனுஷன் கூட இல்லைடா. எனக்கு முன்னாடி போனவனுங்க எங்கே போனானுங்கன்னு தெரிலடா. பார்த்துட்டானுங்கடா. என்னடா திடீர்னு ஒருத்தனை கேட்கும்போது முன்னாடி ஒருத்தன் வந்து எப்படா இருக்கும்? யாரோ நம்மளை கேட்டு இந்த ஸ்குவிட் கேம்ஸ் மாதிரி எங்கடா காணும். வேணாம், எவ்வளோ நேரம் பரவாயில்ல, எப்படியே போறேன். அவனுக்கு நீ சொன்னதான் இப்போ கடைசியில் பார்த்தா நம்ம எதிர்பார்த்தது அவன் தான். யாரு? என்னடா இவனும் லெஃப்ட் எடுத்துட்டா. ஏமாற்றம். செம்ம பிரிட்ஜுடா. ஐயோ ப்ரோ, we are doing something. அதாவது இதுக்கப்புறம் நான் எந்த டெரெயின்ல வேணா வண்டி ஓட்டுவேன் அப்படின்ற ஒரு ஃபீல். ஓட்டுவான், எந்த நேரத்தில் வேணாலும் ஓட்டுவேன். அதே மாதிரி மேப்ல அதான் நானும் பார்த்தேன். இப்போ இந்த டேர்னிங் வருதான்னு மட்டும் பாரு. வரல. ஒரு மாதிரி நெட்டில் இருந்தாலும் அதுவா போயிட்டு இருக்கோம். பாத்தியா அவன் ஏன்டா இப்படி நடந்து போயிட்டு இருக்கான்? புரியுது நான் என்ன சொல்லிட்டு. புரியுதா? இப்போ இங்கே ஒரு ரைட் எடுக்கணும்னு நினச்சிடா. அந்த ரைட் ஆனால் வரவே இல்லை. அதனால நான் சொல்றேன், நெட்வொர்க் இல்லாதனால அது நம்ம போறதுனால அப்படியே போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம எங்கே சுற்றிட்டு இருக்கோம்? இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? அதான் எனக்கு அதுதான் எனக்கும் தெரியல. எனக்கு எங்கே தெரியுமா இது டவுட் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அப்போ ஒரு ரைட்டு கட் ஆகணும். நம்ம நெட்வொர்க்கே இல்லாமல் போது மேப் போயிட்டு இருக்கு. எனக்கு கட் பண்ணாலும் இப்போ மறுபடியும் வராதோன்னு தோணுது. கட் பண்ணால் 200% வராது. உன்னோட இது ஹுண்டாய் மேப்பு அது வந்து ஜிபிஎஸ் தானே? கொஞ்சம் பொருள் பண்ணுறான். கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக தான் வரோம். என்னடா இங்கே இவ்வளோ பெரிய ஸ்டார் போட்டிருக்கானுங்க. யாரு? நம்மளே 30% தான் போவோம் போல. பார்டர் தாண்டிட்டோம். எந்த பார்டர்னா? கோவாவில் இருக்கும். டேய் நம்ம எப்பயோ கோவா பார்டர் வந்துட்டோம்டா. இல்லை இதுதான் வரும். இதுதான் வரும். டைம் என்ன? 9:20. இதான் 10 மணிக்கு போய்ட வந்துக்கிறேன். சாப்பிடாம கூட்டினு வரலான்னு பின்ன என்னடா பண்ற? ஏய் சாப்பிடாம வந்தா என்னத்துக்கு ரூமுக்கு போயிருப்போம்டா. போய் இருக்கவே மாட்டோம், வாய்ப்பே இல்லைனாலும் அதை சும்மா பசி மயக்கம் வந்துடும். இந்த வண்டி தான் நாங்கள் நிறுத்தினா. இவன்டா எனக்கு முன்னாடி போனானே. எதுவும் ஆயிடுச்சு. அமைதியார் நம்ம போவோம். ஆமாடா வண்டி எதுவும் ஆயிடுச்சுடா. வந்து சரி ஹெல்ப் பண்ணலாமா? என்னடா இவன் நடு ரோட்டில் பார்க் பண்ணிட்டு போயிருக்கான்.
வழி கைஸ், நான் உங்களை பத்திரமா கொண்டு போயிருக்கேன். ஜிபிஎஸ் இருக்கு பையிலே. எல்லாமே டவுன்லோட் இல்லை ஆல்ரெடி காரில். அதுதானே டாப் அண்ட் எடுத்தேன். யாரா இவன்? இந்த ராத்திரியில நடு ரோட்ல நின்று என்னதான்டா பண்ணுவானுங்க? அந்த இதில் மைனஸ் ஒரு பட்டன் இருக்குல்ல, இதில் டிஸ்பிளேல அதை ப்ரெஸ் பண்ண இன்னொரு வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கு. அவ்வளோதான். ஹார்ட் பஞ்ச் இருக்கா பெருசாக இல்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக So this is the place that we are gonna stay. Guys, after almost 10 hours கழிச்சு நம்ம வந்து நம்மளோட டெஸ்டினிக்கு வந்திருக்கோம். டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் none other than தி அடல்ட்ஸ் ஒன்லி சிட்டி, கோவா. ஸோ இந்தியாவில் வந்து கோவான்றது வந்து எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதில் நான் வந்துட்டு அன்பிளான்டாக வந்துட்டு ஒரு பிளானை போட்டு இங்கே வந்ததில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நிறைய பேருக்கு சொன்னபடி, நிறைய பேரோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் பேர் மட்டும் தான் இருக்குது, இன்னும் நிறைய பேர் போய் பார்க்கவே இல்லை. பட் நான் வந்து பார்க்க வந்துட்டேன். அண்ட் ரோட் ட்ரிப் 10 hours. ஸோ எனக்கு வந்து சென்னை டு பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து கோவா வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து நியூ இயர் என்ஜாய் பண்ண வந்திருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரில. அண்ட் திஸ் இஸ் த பிளேஸ் தட் ஐம் கோனா பி ஸ்டேயிங். ஆல்மோஸ்ட் சேம் தான், உங்களுக்கு ரூம்ஸில் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஸோ வெல்கம் டு தி சீரீஸ் ஆஃப் கோவா. ஸோ நாளைக்கு உங்களை பார்க்குறேன். செம்ம டயர்டாக இருக்கேன். 10 hours ஒன் ஹேண்டாக ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். ஐ எம் ரியலி டயர்ட். ஸோ பார்ப்போம்.